அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். சென்னை நந்தனம் அரசு கல்லூரியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. சென்னையில் மீண்டும் அதிர்ச்சி சம்பவம். கேள்விக்குறியாகும் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு. சில தினங்களுக்கு முன் தரமணியில் பீகார் மாநில பெண் கற்பழிக்கப்பட்டு மற்றும் 2 வயது குழந்தை உட்பட அவர் குடும்பமே கொலை செய்து தூக்கி வீசப்பட்ட சம்பவம் அரங்கேறி பேரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சென்னை நந்தனம் அரசு கல்லூரி கேண்டீனில் பணியாற்றிய இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 பேர் கைது. கைதான மூவரையும் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சைதை கோர்ட் உத்தரவு. திமுக தான் அடிமை. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேச்சு. நாங்கள் அடிமையா? திமுக தான் டெல்லி சென்று காங்கிரசிடம் கெஞ்சுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எடப்பாடி பழனிசாமிக்கு ப. சிதம்பரம் பதில். நீங்கள் எதுக்கு காலில் விழுந்தீங்க? ராகுலை கனிமொழி சந்தித்தது கெஞ்சுவது என்றால் நீங்கள் காலில் விழுந்ததை என்னவென்று சொல்வது? இபிஎஸ் விமர்சனத்துக்கு ப. சிதம்பரம் பதில். ஆட்சியில் பங்கு குறித்து காங்கிரஸ் மற்றும் திமுகவின் இரு கட்சிகளின் தலைவர்களும் பேசி முடிவெடுப்பார்கள் எனவும், விஜய் கட்சியுடன் கூட்டணிக்கு காங்கிரஸை அழைத்த எஸ்ஏசி அவரது ஆசையை சொல்கிறார், அதில் என்ன தவறு என ப. சிதம்பரம் பேட்டி. விஜயெல்லாம் ஒரு தலைவரா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. கரூர் துயர சம்பவத்தில் 41 உயிர்கள் பலியான போது நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காத விஜய் ஒரு தலைவரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக சாடியுள்ளார். சீட்டு வேணுமா? கட்சி பேருக்கு 2 கோடி ரூபாய் டிடி எடுத்து கொடுக்கணும்பா. தமிழக வெற்றிக் கழகத்தில் குழப்பம். ஜூனியர் விடகன் செய்தியால் பரபரப்பு. த.வே.க.வில் விசில் சத்தத்தையும் தாண்டி வசூல் சத்தம் கேட்கிறதாம். சீட்டு பெற விரும்புபவர்களிடம் அந்த கட்சியின் மகிழ்ச்சி நிர்வாகி தலைமைக்கு தெரியாமலேயே வசூலில் இறங்கினாராம். சீட்டு வேணும்னா கட்சி பேருக்கு 2 கோடி ரூபாய் டிடி எடுத்து கொடுக்கணும்பா. அப்பதான் எலெக்ஷனை சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கான்னு எங்களுக்கு தெரியும் என்று கண்டிஷன் போட்டிருக்கிறாராம். இது போன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.